சொல்லுதானுமா எப்படி கண்டுபிடிக்கிறது எல்லாம் சொல்லு. சும்மா சொல்ல. என்னத்த சொல்ல? அது அரிசி வேவாது, குழைய மாட்டுக்கு. பாருங்க, அரிசி வந்து எவ்வளோ நேரம் தண்ணியில் இருந்தாலும் குழைய மாட்டுக்கு. ஃபுல்லாக அந்த நீ எவ்வளோ நேரம் லேட் ஆகினாலும் சரி அரிசி வந்து குழையாது. அது மாதிரி வேற எப்படி இருக்கும்? மிதக்கலாம் மாட்டுக்கலாம், எல்லாம் முங்கி தான் இருக்குண்ணா. அப்படி கையில் திடீர்னு ஒட்டுது பார்த்தீங்கன்னா ஒட்ட முடியுது. சாப்பிடும்போது கையில் ஒட்டாது. கையில் வந்து சாப்பாடு வந்து ஒட்டாது. நீங்கள் ஒரு தடவை இது மாதிரி ரவுண்ட் பண்ணி இது பண்ணி பாருங்கள், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் ரேஷன் அரிசியை கூட தின்ட்டு போயிடலாம். ஆமால 40 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும் 1 kg நல்லா நாங்கள் இப்போ தான் வாங்கிட்டு வந்தோம். நல்லா சாப்பிட மாதிரி தெரியல. அதோட 3வது நாள் ஆயிடுது. இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சோம். அங்கே ஒரு உருண்டை கிடக்கல, அது தரமலை அந்த உருண்டை விட்டு விட்டோம். அவன்கிட்ட பார்த்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோமா? இல்லை விடும் ஆர்டர் இல்லை இதாகுது. பிளாஸ்டிக் இது ஒட்டுது அந்த இடத்துல சொல்கிறது. சாப்பிடும்போது ஒட்ட மாட்டேங்குது, இதில் ஒட்டுது. இது அரிசி, இது பிளாஸ்டிக் அரிசியா இல்லை நயா அரிசியா என்னன்னு தெரியலை. ஆனால் திங்கும் போதே ஒரு மாதிரி இருக்கு. பிளாஸ்டிக் அரிசி தான் போடுமா? கடலை போட்டுருமா? பொறு அதாவது எது சாப்பிட்டாலும் இப்போ பார்த்து பார்த்து தான் சாப்பிட வேண்டியிருக்கு. கண்டே பிடிக்க முடியல எப்படின்னு இது என்ன இதுன்னு. ஆனால் திருப்தியே இல்லை, சாப்பிட்ட திருப்தியே இல்லை. நல்ல அரிசி வாங்கி சாப்பிட்ட மாதிரி திருப்தியே இல்லை. ஒட்ட ஆரம்பிக்க திடீர்னு ஒட்டாது. ரொம்ப நேரம் ஒட்டலை விடுமா? நம்மளா வீடு நான் பாருங்க இந்த போடுவேன் குறிச்சி விடு. யாருமே ஒரு உருண்டை கிடக்குது, இங்கே ஒரு உருண்டை கிடக்கு. கொஞ்ச நேரம் காய வச்சிங்கன்னா நல்லா குதிக்கும். நல்லா பந்து மாதிரி பந்து. கிரிக்கெட்டுக்கு ரப்பர் பந்து தான் வேணாம், அரிசியே போதும். அதாட்டுக்கு எதுக்கி இது நம்ம ரூம் அரிசியா பார்த்துக்கோங்க. செதறி கூட போகல, அப்படியே பிசைஞ்சு இருக்கு. ஒரு 5 நிமிஷம் காய வச்சிங்கன்னா நல்லா குதிக்கும். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி உடனே போட்டிங்கன்னா கொஞ்சம் மெதுவாக தான் குதிக்கும், ஆனால் உடையாது. அப்படியே வீடு எடு, அப்படியே சாப்பாடு எடு. சாப்பாடு எப்படி ரூம் ஒன்று பாய் சாப்பிட்டா ஏற்கனவே பாய் சாப்பிட்டதுனால தான் தெரிஞ்சுது. என்ன அரிசினே தெரியல. என்ன அரிசினே தெரியல. கிலோ 40 ரூபான்னாங்க. பூந்தமல்லியில் இருக்கவங்க எல்லாரும் பார்த்துக்கங்க, ரூமில் இது மாதிரி இருக்குதா நான் சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.